ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சின்னதாக ஒரு ட்ராவல் வ்ளாக் பார்க்கலாங்க. ஆமாங்க, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருக்கடையூர் போயிட்டுருக்குறோம். இப்போது நாங்கள் ஒரு 15 பேர் மட்டும்தான் போனோம். அதனால் எங்களுக்கு டெம்போ ட்ராவலரே போதுமானதாக இருந்துச்சு. டெம்போ ட்ராவலர் எடுத்துகிட்டு போனோம். போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ்கா, நிதிஷ்கா, விகாஷினி 3 பேரும் ஒரே டான்ஸ் தாங்க பஸ்ஸில். ஆக்சுவலாக பெரிய பஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு டான்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும். இது வந்து ஒரு சின்ன பஸ் தானே, இருந்தாலும் அவங்க உட்காரவே இல்லை. பயங்கரமாக டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பஸ்ஸில் ஏதாவது ஒரு பாட்டு போட்டுட்டு அந்த மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிதிஷ்கானா சொல்லவே வேண்டாம், பயங்கரமான ஆட்டம்தான். வீட்டில் இருந்து கிளம்பும் போதே காலையில் டிஃபனும் லஞ்சும் ரெண்டுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக கடையில் தானே சாப்பிடுவோம். அதனால வீட்டில் நேரத்துலேயே கிளம்பிட்டோங்க. திருச்சிக்கு வந்து ஒரு 8:30க்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம். திருச்சியில் இருக்கிற முக்கொம்பு டேமில் தான் உட்காந்து நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டோம். நான் வந்து இந்த பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் வந்ததே இல்லைங்க. இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும். அங்கேயே வந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவேன் எப்பயுமே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா. பட் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த பக்கம் வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா பயங்கர சைலண்ட்டாக இருந்தது. காலையில் நேரத்துலேயே வந்ததுனால யாருமே இல்லவும் இல்லை, நாங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிற மாதிரி இருந்தது. பார்த்திங்கன்னா நாங்கள் டிஃபன் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இங்கே எல்லாம் உட்காந்து இந்த இயற்கையெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பினோம். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. இருந்தாலும் வந்து இந்த இதமான காற்று, இந்த இயற்கை, இந்த தண்ணி, இது எல்லாமே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு இதமான ஒரு ஃபீல் கொடுத்தது. இங்கே இந்த பார்க் ஃபுல்லாக வந்து மாமரம் தாங்க நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாம் ரொம்ப வருஷத்து பழைய மரங்க, பெரிய பெரிய மரங்களாக இருந்தது. அது ஃபுல்லாக நிறைய மாங்காய் இருந்துச்சுங்க. மாங்காய் சீசன் போல். ஆனால் ஒரு மாங்காய் விடாமல் குரங்கும் அணிலும் எல்லாம் சேர்ந்து கடிச்சு வச்சுருந்தது. அதை தான் வந்து விகாஷினியும் நிதிஷ்காவும் இப்போ கவுண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ யாராவது திருச்சி பக்கம் வந்தீங்க அப்படின்னா, டூரிஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முக்கொம்பு டேம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இங்கே தான் வந்து கொள்ளிடம் ஆறும் காவிரி ஆறும் ரெண்டாக பிரிஞ்சு போகுது. ரெண்டும் கண்ட்ரோல் பண்ணுற டேம் இது. ஸோ நாங்கள் டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பி வரும்போது இங்கே ஒரு ஆத்தோரத்தில் ஒரு பெரிய மாமரங்க. இந்த மாமரத்துக்கு கீழே ஒரு சின்ன அம்மன் கோவில், உக்கிர மாகாளி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு. கோவில் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அந்த அம்மன் வந்து அந்த இடத்துல நின்று கும்பிடும்போது மைண்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு. அம்மன் வந்து நல்லா அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்லா வெள்ளி கிரீடமெல்லாம் வச்சு நல்லா அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக நான் வெளியில் வரும்போது பூஜையாச்சு. நான் அங்கே நின்று சாமி கும்பிட்டு கிளம்பி வந்துட்டோங்க. இங்கே இருந்து நாங்கள் ஸ்ரீரங்கம் போகலான்னு பார்த்தோம். ஆனால் ஸ்ரீரங்கம் போனோம்னா ஒரு ½ டேவாவது ஆயிரும் கண்டிப்பாக. அதனால் ஸ்ரீரங்கம் போகலை, டைம் ஆகிடும்ன்ட்டு. அங்கேருந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுங்க. அங்கேயும் அப்படி தான் செம்ம க்ரௌடு. என்ன விசேஷம்னே தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பயங்கரமான பெரிய விசேஷம்தான் தெரியுது. நிறைய பேர் லேடிஸ் எல்லாருமே நிறையா அழகு குத்திட்டு தேர் இழுத்துட்டு வந்திருந்தாங்க, வேண்டுதல் வச்சுருந்து. அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து பூச்சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பயங்கரமான கூட்டமாக இருந்ததுங்க. ஆனால் கோவிலுக்கு வெளியில் தான் அவ்வளோ கூட்டமும் இருந்தது. கோவிலுக்குள்ளே வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் ஒரு ½ சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். அங்கேருந்து மறுபடியும் நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கி போனோங்க. தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் தான் அடுத்து நாங்கள் போனது. தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து ஒரு பெரிய கதையே இருக்குதுங்க. இந்த அம்மன் வந்து சுயம்பு வடிவாக தோன்றின ஒரு அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. புற்று வடிவில் சுயம்புவாக தோன்றின அம்மன் அப்படிங்கிறாங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில். இந்த தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா இந்த கோவிலை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. அப்படி ஒரு நிமிஷத்தில் நம்ம சொல்லி முடிச்சுட்டு போக முடியாது. இங்கேருந்து நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு ஒரு 6:30 மணி 7 மணி எல்லாம் இருக்குங்க. திருக்கடையூரை வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். திருக்கடையூர் வந்து நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு 70வது கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோங்க. ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு வந்து இப்போ 75 வயசாச்சு. நான் 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட முடியல, 70ஆம் கல்யாணமும் பண்ணணும்னு ஆசைப்பட்ட முடியல. இப்போ 75 வயசில் தான் வந்து பண்ணுறோம். ஆனால் அப்பாவுக்கு வந்து தெரியாது, இன்னுமே வந்து காலையில் வரைக்கும் அவருக்கு தெரியாது நாங்கள் 70ஆம் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு. அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு வெறும் ஆயுள் ஹோமம் மட்டும்தான் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, நான் வந்து அப்பாவுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக நான் மாங்கல்யம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி 75வது கல்யாணம்.
ஸோ அது காலையில் தான் தெரியும், கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காலையில் தான் தெரியும். இது வந்து காலையிலேங்க நாங்கள் நைட் டிஃபன் முடிச்சுட்டு காலையில் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குறோம் கோயிலுக்கு போகிறதுக்கு. ஸோ அவங்களுடைய கல்யாண வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவில் வந்து யமனுக்கே சாப விமோசனம் கொடுத்த கோவிலுங்க. இங்கே வந்து 60, 70, 80வது கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கும் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.